விவாகரத்து ஒருவருக்கு கிடைச்சிருச்சு. அந்த ஆள் தான் அவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி நொந்து நூடுல்ஸ் ஆகி விவாகரத்தாகி வந்திருக்காரு தானே. திரும்ப எதுக்குங்க 6 மாசத்துக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிறாரு? இப்போ ராஜ்குமார் பேசுற போது சொல்றாரு, இளந்தாரி பையெல்லாம் என்ன ஜாலியா இருப்பான்னு தெரியுமா? அவன் போவானா திருவிழானாக்க அந்த தேரை இழுப்பானா. ஒரு ஊர் திருவிழால ஒரு பொண்ணு கூட வரலன்னு வச்சுக்கோங்க, எந்த இளந்தாரி பயலாவது தேரை இழுப்பான? உரியடியில பாதிதான் ஏறுவான், அவனால ஏற முடியாது, வழுக்கும். கீழே இருக்கிறவங்க எல்லாம் தண்ணி அது இது எடுப்பாங்க, விட்டுறலான்னு நினைப்பான். அந்த தூரத்துல அந்த ஒரு ஜோடி விழிய பார்த்தோன்னு சரசரசரன்னு மேல எழுதிருவாங்க. காதல் பெண்கள் கடைக்கண் பார்வையில் காற்றிலேறிய விண்ணையும் சாடுவோம்னு கவிஞர்கள் அதைத்தான் சொன்னாங்க. ஆனா ஒரு வாழ்க்கையில சிக்கலே இல்லாம இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு வாழ்க்கை. அது அல்ல என்ன ரசம் இருக்கும், அல்ல என்ன முன்னேற்றம் இருக்கும். வயதான 2 பேர் முதிய தம்பதிகள், அவர்களை பற்றி ஒரு கவிதை எழுதுகிறார் பாரதிதாசன். அந்த கணவன் தன்னுடைய மனைவியை பார்க்கிறான், அவளுக்கு இப்ப கொஞ்சம் வயசாயிருச்சு. புதுமலர் அல்லல் காய்ந்த புற்கட்டை அவள் உடம்பு, சதிராடும் நடையாள் அல்லல் தள்ளாடி விழும் மூதாட்டி, மதியல்ல முகம் அவளுக்கு குழிகள் கண்கள், எது எனக்கு இன்பம் நல்கும் இருக்கின்றாள் என்பதொன்றே போதும் என்று அந்த வயதான தாத்தா பாட்டியை பார்த்து சொல்லுவதாக ஒரு கவிதை. திருமணம் என்பது அதைத்தான் தருகிறது. ஒருவர் கையை ஒருவர் பற்றி கொண்டு வாழ்க்கை என்ற பாதையிலே நடக்கின்ற அந்த சந்தோஷத்தை, அந்த ஆறுதலை அது தருகிறது. கணவனும் மனைவியும் குழந்தையுமாக இருக்கிற போதுதான் வாழ்வின் நிறைவை, வாழ்வின் முழுமையை முதன்முறையாக ஒருவன் சந்திக்க ஆரம்பிக்கிறான் என்று சொன்னால் திருமணம் தான் மகிழ்ச்சி.